நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற கால ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் தேவரீர் எங்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். உடைய அன்பு கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். அதிசயங்களை காணப்படும் எல்லா மகிமை கணத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமம் இந்த காலை வேளையிலே எங்கள் மூலமாக மகிமைப்பட உதவி செய்யும். ஆராதிக்க, வசனங்களை கேட்க, ஜெபிக்க தேவன் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து பாடலாளர்களுக்கு பிறகு நடத்துவார்கள். ஜீசஸ். பாடலை பாடி கத்துக்கிறாங்க. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, நாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, நாகத்தால் கதரும் போது என்னை கேட்பவரே, என்
செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் நீர் பரிசுத்தர், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதப்பா, நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எங்களுடைய வல்லமையுள்ள கருத்தை எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பொறுப்படுத்தி நடத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் மட்டுமாயுமே ஆராதிக்க கத்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கேட்க கத்திரங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்யும். உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. சத்தமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கன்னா சேர்ந்து சொல்லுங்க. நாளிதோறும் ஆண்டுடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அவருடைய பிரசன்னத்தை விரும்பி நாம் வந்திருக்கிறோம். கண்டிப்பாக கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக, ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வாசிப்பாருங்களா? 14 வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க. மைக் எடுத்து கொடுப்பா. அல்லேலூயா. வாசிங்க. நிறைய பிரதிபலனை கர்த்தர் தருவார். மைக் கட்டி எந்த அளவுக்கு சோதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஒரு அலையில சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு. ஸ்தோத்திரம். குருடர்கள் இந்த சபையில் அதிகமா இருக்கிறதுனால ஸ்தோத்திரம், வசனம் வாசிக்கிறதுக்கு யாருக்கும் தெரியல. கூட்டம் வருது, ஆனாலும் வசனம் வாசிக்கிறதுக்கு தெரியாத நபரா இருக்கிறதுனால நாமே இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே விவிதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னிடத்திலே ஒப்புவிக்கப்பட்ட அந்த நட்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால எல்லாம் கவனிக்கணும். காத்துக்கொள். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நட்பொருளை என்ன செய்யணும்? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த நட்பொருள்ல, களங்கமில்லாத நட்பொருள்ல இதை எல்லாரும் காத்துக்கொள்ள முடியாது. அதை ஒரு சிலர் தான் காத்துக்கொள்ள முடியும். அது யாரால, எவரால அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினாலே அதான் காத்துக்கொள்ள முடியும். ஏன்னா ஆவியானவர் இல்லாமல் எதையுமே நம்ம காத்துக்கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். அதுக்குதான் ஆவியானவரை இயேசுவானவர் நமக்கு இந்த பூமியிலே தந்தரில் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆனா அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் காத்துக்கொள்றாரு. உதாரணமா வச்சுங்களேன், ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத தேவதூதர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறார். அது மாதிரி ஒரு பெற்றோர்கிட்ட இருக்கிற பிள்ளைங்க தங்களை காத்துக்கொள்ளாம போகிறது, புருஷன்கிட்ட இருக்கிற மனைவி தன்னை காத்துக்கொள்ளாமல் போகிறது, சபையில இருக்கிற மனவாட்டி தன்னை காத்துக்கொள்ளாமல் போகிறது, ஒரு ஊழியக்காரனுக்கு கீழே இருக்கிற ஒரு இளைய ஊழியன் தன்னை காத்துக்கொள்ளாமல் போகிறது. இந்த மாதிரி நிறைய இதான் நட்பொருள். தன்னை காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் தனக்கு கொடுத்த தாளந்துகளை அல்லது கிருபைகளை, வரங்களை, கனிகளை காத்துக்கொள்றதுதான் ஒரு விசேஷம் நமக்குள்ள. ஆனா இப்ப அதை காத்துக்கொள்ளுகிறது என்று சொல்கிறது, அது ரொம்ப நமக்கு ஒரு பாதிப்பு அடைந்த ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அது காத்துக்கொள்ள முடியல, எல்லாராலும் அது முடிகிறது இல்லை.
காத்துக்கொள்ள முடியல. அல்லேலூயா. ஆமா, ஏன்னா காலங்கள் நேரங்கள் எல்லாம் நமக்கு ஆப்போசிட்டாவே போகுது. ஸ்தோத்திரம். ஏன்னா நல்ல நேரம், சில பேர் சொல்லுவாங்க எனக்கு நல்ல நேரம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. நல்ல நேரம் கெட்ட நேரம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா நேரமும் கடவுள் நல்ல நேரமாக தான் படைச்சிருக்கிறார். சிலர் ஸ்தோத்திரம் ஒன்றும் தெரியாதவர்கள் சொல்லி கொண்டு அலைகிறது தான் நல்ல நேரம் கெட்ட நேரம். எல்லா நாளும் நல்ல நேரம் தான், எல்லா நேரமும் ஸ்தோத்திரம் நல்ல நேரங்கள் தான். கடவுள் 1ஆம் நாளிலிருந்து 6ஆம் நாள் வரைக்கும் படைத்த எல்லா நாளையுமே, எல்லா சிருஷ்டிப்பையும் முடிச்சு 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 நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார் தான் சொல்லியிருக்கு. எதையாவது இது மனுஷனுக்கு சரியில்லைன்னு நினைச்சாரா, சொன்னாரா? இல்ல. பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். 1ஆம் நாள்ல வெளிச்சத்தை படைச்சு சொல்றாரு வெளிச்சம் நல்லதுன்னு கண்டார். இப்ப சொல்லுங்க, வெளிச்சம் கெட்டதா? வெளிச்சம் வந்த நாள் முதல் நாள், வாரத்தின் சொல்லுங்க, வாரத்தின் முதல் நாள் என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை வெளிச்சம் வந்தது. சொல்லுங்க, அந்த நாளை தூக்கி போட்டுருவோமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உதாரணமா ஞாயிற்றுக்கிழமை தான் வெளிச்சம் வந்திருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வெளிச்சம் வந்திருக்கு. அப்ப அந்த நாள் வெளிச்சம், எனக்கு வெளிச்சம் இல்லை, இந்த நாள் எனக்கு நல்லா இல்லைன்னு யாராவது தூக்கி போடுவாங்களா? வெளிச்சம் படைச்ச நாள் கெட்ட நாளா? சொல்லுங்க. எந்த பேயா வேணாலும் இருக்கட்டும், எந்த மனுஷனா வேணாலும் இருக்கட்டும், அவன் பழப்புக்காக என்னென்னத்தையும் சொல்லிட்டு அலையிறா. அதை நம்ம கேட்டுட்டு நம்மளும் என்ன செய்யறோம்? ஓடுறோம். சரி, ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஞாயிற்றுக்கிழமையில வெளிச்சம் படைச்ச நாள். அது கெட்ட நாள் கிடையாது. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்த நாள்லாம் பாருங்க, வானங்களை எல்லாம் படைக்கிறேன். ஸ்தோத்திரம். வானங்களை படைக்கிறேன். 2ஆம் நாள் வானங்களை படைக்கிறேன். அது எவ்வளவு பெரிய நல்ல நாள். இந்த வானத்தை பாக்குறியே, இது கெட்ட நாளா? அது சொல்லுங்க, திங்கக்கிழமை கெட்ட நாளா? ஸ்தோத்திரம். அடுத்தது செவ்வாய்க்கிழமை. ஸ்தோத்திரம். என்ன செய்யறாரு பாருங்க, மரம் செடி கொடி, மரம் செடி கொடி, சமுத்திரம், இதெல்லாம் அலங்கோலமா கிடக்கிற பூமிய எல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுள், தண்ணி எல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து சமுத்திரம்னு பேரிடுறாரு. இது கெட்ட நாளா? இது பாத்தீங்களா? செவ்வாய்க்கிழமை கெட்ட நாளா? ஸ்தோத்திரம். அது எவ்வளவு பெரிய நல்ல நாள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மரம் செடி கொடி எல்லாம் உண்டாக்குன நாள். கடலை ஸ்தோத்திரம் சமுத்திரமா உண்டாக்கி ஒரு ஓரத்துல தண்ணி எல்லாம் ஒதுங்கி நமக்கு இடம் கொடுக்க சொன்ன நாள் செவ்வாய்க்கிழமை. அது கெட்ட நாள் அது? ஸ்தோத்திரம். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். அதே போல ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்தது புதன்கிழமை. புதன்கிழமை ஸ்தோத்திரம். அன்னைக்கு 4ஆம் நாள் என்ன நடக்குது தெரியுமா? அன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? அதை போய் கெட்ட நாள்னு சொல்றீங்களே, அந்த நாள்ல என்ன இருக்கு தெரியுமா? வானத்தில் உண்டாகக்கூடிய நட்சத்திரம், சூரிய, சந்திரன் இதெல்லாம் வைக்கப்பட்ட நாள் தான் அந்த நாள். அந்த நாளை போய் கெட்ட நாள் எவனா சொல்ல முடியுமா? பாருங்களேன், நேரம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி உங்களுக்கு ஏன் கெடுத்துக்கிறீங்க? ஸ்தோத்திரம். இது உண்டாக்கப்பட்ட நாளுங்க. 4ஆம் நாள்ல இதெல்லாம் கர்த்தர் உண்டாக்குனார். இதெல்லாம் ஆண்டவர் தான் உண்டாக்குனார். இந்த பரமேஸ்வரர் தெய்வம் தான் உண்டாக்குனவர். ஸ்தோத்திரம். இதையெல்லாம் உண்டாக்கி அவர் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். 4ஆம் நாள் வானிலே வெளிச்சத்திற்கு சூரிய சந்திரன் எல்லாம் வைக்கிறார். இன்னைக்கு வெயில பாக்குறியே, இன்னைக்கு வெயில் அடிக்கலன்னா நம்ம வாழ முடியுமா? ஸ்தோத்திரம். இதுதான் 4ஆவது நாள், புதன்கிழமை. ஸ்தோத்திரம். எவ்வளவு அற்புதமான நாள் பாருங்க. ஸ்தோத்திரம். அடுத்தது 5ஆம் நாள். ஸ்தோத்திரம். மரம் செடி கொடி, நீர் வாழுகளும் ஜீவ ஜந்துக்கள் என்னென்னதையோ படைக்கிறார். இன்னைக்கு பறவைகளை அறுத்து சாப்பிட்ற, மீனை அறுத்து சாப்பிட்ற, இதெல்லாம் எங்கிருந்து வருது? ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க. நடமாடும் மிருகங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் அன்னைக்கு உண்டாக்குறாரு. அதெல்லாம் கெட்ட நாளா அது? ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். எவ்வளவு அருமையா செய்யறார். வெள்ளிக்கிழமை என்ன நாள் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை என்ன நாள்? வெள்ளிக்கிழமை என்ன நாள்? வெள்ளிக்கிழமை ஸ்தோத்திரம். உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுனால, மரிச்சதுனால நல்ல வெள்ளியும்பாங்க. மீதி அந்த வெள்ளிக்கிழமையில என்ன நடந்தது தெரியுமா? மனுஷனை 6ஆம் நாள் உண்டாக்குனதே அந்த நாள் தான். மனுஷனை பூமியின் மண்ணினால தமது சாயல்ல படைச்ச அந்த நாள் தான்
என்ன நாள்? ஆறாம் நாள் மனுஷனை உண்டாக்குறார். பார்த்தீங்களா? மனுஷனை உண்டாக்குறார். சோத்திரம். முறைப்படி 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கிறார். அவ்வளவுதான். சனிக்கிழமை தான் நமக்கு ரொம்ப பயங்கர வேலை, பிஸியா இருக்கும், எல்லாம் பண்ணோம். பார்த்தீங்களா? சனிக்கிழமை ஒன்றும் கெட்ட நாள் கிடையாது. சனியை பிடிச்ச நாளும் பாங்க. அதெல்லாம் ஒரு நாளும் இல்லை, எல்லாம் நல்ல நாள் தான். நல்ல நாள்ல கடவுள் ஓய்ந்திருக்கிறார். சனிக்கிழமை அன்னைக்கு கடவுள் ஓய்ந்திருக்கிற நாள். சோதர அப்படி ஓய்ந்திருந்து என்ன செய்தார்? அவர் தமது ஜனங்களோடு ஸ்தோத்திர இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு நாளாக அந்த நாளை வச்சிருந்தார். இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் ஸ்தோத்திர கடைசி நாளாக இருந்த சனிக்கிழமைய என்ன செய்தார்? ஞாயிற்றுக்கிழமையா மாற்றி முதல் நாளிலே கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக முதல் நாளிலே ஆராதனை என்று என்ன செய்து விட்டார்கள்? வைத்து விட்டார்கள். இப்ப முதல் நாள்ல தான் நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். அந்த முதல் நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை. இப்ப அந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன நாள்னா, இயேசு பெருமான் மரித்து 3ஆம் நாள் கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்து வந்த நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அது நான் அந்த ஸ்தோத்திர நாள் 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை. அதனால உலகம் எங்கிலும் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு லீவு, எல்லாருக்கும் லீவு. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? உலகம் எங்கிலும் எல்லா நாடுகளிலும் எல்லா கண்ட்ரிகளிலும் இப்ப இந்த லீவு சொல்லியிருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னா அது ஒரு விசேஷமான நாள். என்ன நாள்னா, நல்லா கவனிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை வெளிச்சம் உண்டான நாள். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாள். அல்லேலூயா. ஆமா, இந்த பூமியின் கண்ணை திறந்த நாள். சோத்திரம். ஆவிக்குரிய உலகத்துடைய கண்ணையும் திறந்த நாள். அந்த நாள் தான் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதமான ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை. அதனாலதான் எல்லாரும் என்ன பண்றோம்? கர்த்தரை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம். அன்னைக்கு அவருடைய வேலையை செய்யறோம், ஓடி ஓடி உழைக்கிறோம், கடவுளுக்காக மகிமையாக செயல்படுகிறோம். இதெல்லாம் எதுக்காக? கர்த்தருக்காக. ஆகவே இங்க பவுல் தீமோத்தேயுவுக்கு 2ஆம் நிருபத்தை அனுப்பும்போது அந்த நிருபத்தில் அவர் சொல்றாரு, உன்னிடத்துல உபயோகிக்கப்பட்ட அந்த நட்பொருளை நீ காத்துக்கொள்ளணும் என்று சொல்றாரு. அதுவும் எப்படி காத்துக்கொள்ளணும்? உன்னுடைய இண்டிவிஜுவலா உன்னுடைய மனசுல விரும்புறது மாதிரி நீ காத்துக்கொள்ளாத, பரிசுத்த ஆவியினால நீ அதை காத்துக்க அப்படின்ற. பரிசுத்த ஆவியினால. அப்ப ஒவ்வொரு மனிதனும் நல்லா கவனிங்க. பவுல் இப்ப தீமோத்தேயுவை பார்த்து என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவியானவரை இணைச்சு பேசுறாரு. தீமோத்தேயு கூட பரிசுத்த ஆவியானவரை இணைச்சு பேசுறாரு. அப்ப இந்த உலகத்துல யாராரோ எதையோ இணைச்சு பேசுறாங்க. அப்படிப்பட்ட உலகத்துல பவுல் பரிசுத்த ஆவியானவரை தீமோத்தேயோட இணைச்சு பேசுறார். அப்ப நாம ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயல்படக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். தனித்து செயல்படுகிற அனுபவங்கள் நமக்கு இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். உலக மனிதர்கள் சபை இல்லை, ஆராதனை இல்லைங்கிறவன் மாம்சத்துல வாழ்றான். என்னைக்கு இருந்தாலும் அவனுக்கு பிரச்சனை தான். ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு வாழ்றவன் அவன் ஆராதிக்க மாட்டான், கர்த்தரை துதிக்க மாட்டான், ஆண்டவரை மகிமைப்படுத்த மாட்டான். அவன் இஷ்டம் போல அலைவான். ஆவியானவருக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா நட்பொருளை காத்துக்கணும் என்று சொல்லும் போது சோதரம் நீங்க வாசிங்க. அப்படியே 13ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 13வது வசனத்தை படிங்க. நல்ல கவனிங்க. இந்த நட்பொருள் என்ன அப்படின்னு சொல்றாரு? கிறிஸ்து இயேசுவினிடத்திலே விசுவாசம், அன்பு, என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டங்களை நீ கை கொண்டரு என்று சொல்றார். நட்பொருள்னு சொல்லிவிட்டு கீழே நட்பொருள் சொல்லிட்டு மேல என்னெல்லாம் அந்த நட்பொருள்னு சொல்லி சொல்றார். ஆமா, முதலாவது ஸ்தோத்திரம். அதுல என்ன சொல்லப்படுது பாத்தீங்களா? படிங்க, திரும்ப படிங்க. கிறிஸ்து இயேசுவை விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற. ஆமா, பாத்தீங்களா? நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடு. இந்த உலகத்துல நீ எது மேல நம்பிக்கை வச்சிருக்கியோ வைக்கலையோ அதெல்லாம் தெரியாது. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, பவுல் தீமோத்தேயுக்கு என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய விசுவாசம் கிறிஸ்து இயேசு மேல இருக்கணும் சொல்றாரு. இப்ப நீ கிறிஸ்து இயேசு மேல உன் விசுவாசம் இருக்குங்கிறதுக்கு
இதான் ஒரு அடையாளம் தேவை. என்ன தேவை அப்படின்னா, அவரை நீ பின்பற்றுகிற விதங்கள்ல உன்னை கண்டுபிடிக்கலாம். நீ இயேசு மேலதான் நம்பிக்கை வச்சிருக்க, நீ இயேசு மேலதான் விசுவாசம் வச்சிருக்க என்று சொல்ல முடியும். அப்போ தேவ பிள்ளைகள் சில பேர் கிறிஸ்து மேல விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறதுக்கு சில அடையாளங்களாக சில காரியங்களை வச்சிருப்பாங்க. என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா, காலைதோறும் ஜெபிக்கிறதே கிறிஸ்துவோட நம்ம இருக்கிறதுக்கு, ஐக்கியமா இருக்கிறதுக்கு ஒரு அடையாளமா இருக்கும். அவர் மேல விசுவாசமா இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்னது? காலையில ஜெபிக்கிறது. அவர் மேல விசுவாசம் இல்லாதவர்கள் ஜெபிக்க மாட்டாங்க. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, நான் ஜெபிக்காட்டாலும் நான் இயேசு மேல விசுவாசமா இருக்கேன் அப்படின்னு. சரி, நீ தான் விசுவாசமா இருக்கே, காலையில ஜெபிக்க வேண்டியதானே? சோதரன், அது எனக்கு காலையில ஜெபிக்க முடியாது. ஏன்? சோதரன், காலையில ஜெபிக்க முடியாது. அப்ப அவர் மேல உனக்கு விசுவாசம் இல்லை. அவர் உனக்கு பலன் தருவாரு, நான் எழும்பி உட்காந்து ஜெபம் பண்ணுவேங்கிற விசுவாசம் உனக்கு இல்லை. ஸ்தோத்திரம். ஆமா, பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்றாரு. அதனாலதான் அவர் விசுவாசத்துல, அந்த விசுவாசத்தின் நட்பொருளை இப்ப இவனுக்கு சொல்லி தராரு. அருமையான தீமோத்தேயுக்கும் நல்லா சொல்லி தராரு. உனக்கு விசுவாசம் இருக்குல்ல, இருந்தா நீ அதை பயன்படுத்தணும். சோதரம், உன் விசுவாசத்தை பயன்படுத்தி, ஆண்டவரே சமூகத்துல நான் விதமா இருக்கிறேன்னு சொல்லி என்ன செய்யணும்? காலையில எழும்பி நீ கர்த்தரை ஆராதிக்கணுங்க, கர்த்தரை துதிக்கணும். சோதரம், இப்ப தானியேலுக்கு விசுவாசம் இருந்தது, அதனால அதை எப்படி நிரூபிக்கிறார் பாருங்க. எப்படி நிரூபிக்கிறாரு? 3 வேளையும் ஜெபம் பண்ணி அதை காமிக்கிறாரு. நான் இயேசு மேல நம்பிக்கையா இருக்கேன், கிறிஸ்து மேல நம்பிக்கையா இருக்கேன், யெகோவா மேல நான் நம்பிக்கையா இருக்கேன்னு சொல்லி அவருக்கு என்ன செய்யறாராம்? 3 வேளையும் ஜெபிக்கிறார். ஸ்தோத்திரம். 3 வேளையும் ஜெபிக்கிறார். ஸ்தோத்திரம். விடல, கொஞ்ச நேரம் முன்னப்பின்னு ஆனாலும் ஜெபத்தை விடக்கூடாது. அதனால தெரிஞ்சுங்க, ஜெபத்தை விடக்கூடாது. ஐயோ நான் தோத்து போயிட்டேனே, தோத்து போறதுக்கு நம்ம ரட்சிக்கப்படலை, நம்ம எல்லாம் ஜெயிக்கிறதுக்கே வந்தோம். அதனால தானியேலுக்கு 3 வேளையும் அந்த ஜெபிக்கிற அனுபவம் வந்ததுக்கு மெயின் காரணம், நல்லா கவனிக்கணும், தேவன் மேல இருக்கிற விசுவாசம் தான். அவருக்கு வேற எதுவும் இல்லை. கர்த்தர் மேல அவருக்கு நல்ல விசுவாசம். அதனாலதான் அவர் 3 வேளை ஜெபம் பண்றாரு. இப்ப நீ ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன்னு ஒரு அடையாளமும் இல்லாம, ஒரு காரியமும் இல்லாம, நான் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன்னா இது என்னங்க? இது பொய் இல்லைங்க, பேசிட்டு அலைகிறோம். பொய்யில பேசிட்டு அலைகிறோம்னு சோதனை. எனக்கும் அப்படிதான். எனக்கு பொய் பேசிட்டு அலையிறது நமக்கு ரொம்ப கஷ்டம். அதனால நல்லா கவனிங்க, ஏதோ ஒரு அடையாளம் வேணும். ஆண்டவரை நம்புறதுக்கு நீ ஒரு அடையாளம் ஏதாவது ஒண்ணு வச்சுக்கணும். நீ கர்த்தரை நம்புறப்ப, தானியேல் கர்த்தரை நம்புறாருன்னா 3 வேளையும் ஜெபிக்கிறாரு. அதனால அவர் கர்த்தரை நம்புறாரு அப்படின்னு சொல்லலாம். பவுல் ஜெபிக்கிறாரு. பவுல் என்ன செய்யறாரு? அவரும் நிறைய விஷயங்களை அவர் ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறதுக்கு அடையாளமாக அவரும் சரியா செய்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் இப்ப தீமோத்தேயுக்கு சொல்றாரு, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை காத்துக்கொள் சொல்லி, அந்த என்ன நற்பொருள் அப்படின்னு சொல்லி இப்ப விளக்கி சொல்றாரு. இந்த விஷயத்துல நீ கம்முன்னு காத்துக்கிறா, ரொம்ப ஜாக்கிரதையாடுறான்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ ஒரு அடையாளம் இருக்கு. நற்பொருளை காத்துக்கொள்ள ஒரு அடையாளம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த அடையாளம் தான் சில நேரங்கள்ல ஏதோ ஒரு அடையாளம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இப்ப பவுலுக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன்னு சொல்லி அவரு போகாத இடமே இல்லை, படாத உபத்திரமே இல்லைன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ கொடிய உபத்திரவங்களை அவர் சகித்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுல என்ன செய்திருக்கிறார் பாருங்க. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்திலே கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களையும் சட்டத்தை கை கொண்டிரு. வசனங்களை, என்னென்ன வசனங்கள் எல்லாம் கை கொள்ளணும்? ஒரு கிறிஸ்தவன் சொல்றதுக்கு நீ வெக்கப்படாம இருக்கணும்னா என்னென்ன வசனங்களை நான் கை கொள்றேங்கிறத முதலாவது நீங்க என்ன செய்யணும்? ஆமா, ஆண்டவர் சமூகத்துல நீங்க உங்களை அலசி பார்க்கணும். என்னென்ன வசனங்களை கை கொள்றீங்க யோசிச்சு பாருங்க. எழுதணும், ஒரு நோட்டை எடுத்து எழுதணும். நான் இந்த வசனங்களை படி கை கொள்றேன், இந்த வசனத்தை கை கொள்ள முடியல, எனக்கு இந்த வசனம் என்னாலே அலர்ஜியா இருக்கு, என்னால பண்ண முடியல சொல்லி கர்த்தரை ஒத்துக்கிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே இந்த வசனத்தின்படி வாழ எனக்கு உதவி செய்யப்பா, இந்த வார்த்தையின்படி வாழ எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சோதனை. தானியேல் எப்படி வந்தாலும் 3 வேளை ஜெபிச்சாரு பாருங்க. அந்த மாகாணத்துல தானியேலை விட பெரிய ஆளு ஒருத்தரும் இல்லை. கர்த்தர் அந்த அளவுக்கு மாத்திட்டார். ஆகவே அருமையான தெய்வ பிள்ளையே, இயேசுவின் மேலுள்ள அந்த அன்பு ஒவ்வொரு நாளும் பெருகணும்.
ஒவ்வொரு நாளும் பெரிய அதிக கிரியைகளை செய்யணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது. அதிக கிரியைகளை செய்யணும். அதிகமா நீ கிரியை செய்யணும். சோதனை ஏதாவது ஆண்டவருக்காக செய்து கொண்டே இருக்கணும். சோதனை அல்லேலூயா. அவர் மேல உள்ள விசுவாசம் பாத்தீங்களா. அடுத்து சொல்றாரு அன்போடு. அன்பு சோதனை எத்தனை பேருக்கு அன்பு இருக்குது? நல்லா யோசிச்சு பாருங்க. அன்பு என்று சொல்றது எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லாருக்கும் கிடைக்காது. சில பேர் அன்பா இருக்கிறதுக்கு சில அடையாளமா சில காரியம் பண்ணுவாங்க. அன்பா இருக்கிறதுக்கு சில அடையாளங்களா சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அதை வச்சு இவங்க மேல அன்பா இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்றாங்க. ஆனால் சில பேருக்கு அந்த டிஸ்டன்ஸே அந்த அப்படி ஒரு சூழ்நிலையே இருக்காதுன்னு வச்சுங்களேன். அப்படி ஒரு காரியமே இருக்காது. சோதனை எந்த விதமான ஒரு அன்பும் இருக்காது. அந்த பரிமாற்றத்துக்கு அன்பை பரிமாற்றுவதற்கு எதுவுமே இருக்காது. சோதனை ஆபத்துல உதவி செய்வது இருக்காது. சரி ஒரு சுகவீனத்துல விசாரிக்கிறது இருக்காது. ஸ்தோத்திர இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். அப்போ ஒரு விஷயத்திலயும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அந்த அன்பை பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. ஸ்தோத்திர இப்ப சில பேர் ஒருதலை இந்த காதல்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அப்படி செய்யறவங்க எந்த விஷயத்தையும் என்ன செய்ய மாட்டாங்க, யார்கிட்டையும் சொல்லாமலே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி சில இந்த ஒருதலை காதல் ஆவிக்குரிய அனுபவத்திலையும் இருக்கு. எப்படின்னா எதையுமே செய்ய மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் மேல அன்பா இருக்கம்பாங்க. பொய்யா. அது என்ன ஒருதலை காதல்? எங்க போய் முடியும் தெரியுமா? சோதர அல்லேலூயா. அது மனுஷ வர்க்கத்துல மனுஷனுக்கு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு நல்லா தெரியும். கர்த்தருக்கு நல்லா தெரியும். ஆனால் கிரியைகளை நீ வெளிப்படுத்தாம அன்பு அன்புன்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, நம்ம சொல்லிட்டு இருக்க கூடாது. அன்பு இருந்தா அதனுடைய கிரியைகளை நம்ம வெளிப்படுத்தணும். சோதனை அப்போ அன்பு இல்லைன்னா இல்லைதான். நமக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடுகள், இன்னும் ஒரு நல்ல அணுகுமுறைகள், பேசுவது பழகுவது, சோதனை சப்போர்ட் பண்ணுவது, இந்த மாதிரி எந்த காரியமே இருக்காது. அன்பு இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது. சோதனை சில பேர் ரோட்ல ஒரு கஷ்டப்படுறவங்களை கண்டா அவங்களுக்கு பொறுக்காது, உடனே கையில் இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டு போவாங்க. சோதனை இதெல்லாம் இந்த அன்புக்குரியவர்கள். நம்ம சகோதரி ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, ஒரு சகோதரர் கஷ்டப்படுறாருன்னு சொன்னா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. அன்பு உள்ளவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த இதை வச்சு இதை வச்சு சாப்பிடுங்க அப்படிமா. ஆனா அன்பு இல்லாதவங்க அதை செய்ய மாட்டாங்க. அடுத்தது அன்பா இருக்கிறதுக்கு சில அடையாளங்கள். நம்ம சொன்ன உடனே ஒரு காரியத்தை சில பேர் சொல்றாங்க பாத்தீங்களா, அதை உடனே கேட்கிறோம் பாத்தீங்களா, அதான் உண்மையான அன்புக்கு அடையாளம். சோதனை உண்மையான அன்புக்கு அடையாளம் தான். சோதனை இவங்க சொல்றதெல்லாம் கேட்கறாங்க. இல்லை இங்க பாருங்க, எல்லாம் கவனிங்க, கீழே ஏதாவது தூங்கிக்க கூடாதீங்க. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஒருத்தர் சொல்றத நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அது ஒரு அன்புக்கு அடையாளம். நான் கேட்க மாட்டேன், அவன் சொல்லி நான் என்ன கேட்கறது அப்படின்னா நீ அன்பை பகைக்கிறவன். அல்லேலூயா. இப்ப ஆசிரியர்கள் ஸ்தோத்திரம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, அதை அவன் கேட்கறான். அதை உண்மையா கேட்கிற நல்ல ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான் பாருங்க, அவன் தான் வெரி குட் பாய்ன்னு சொல்லுவாங்க, அவனை வாழ்த்துவாங்க. ஆனா ஆசிரியர்கள் சொல்ற எந்த விஷயத்துக்குமே கீழ்ப்படியாதவன் அவன் அன்புக்குரியவனே கிடையாது. அவன் மிகவும் வேதனைக்குரியவனாக இருப்பான். அவனுடைய நாட்கள் ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். ஆனா அந்த வாத்தியார் கடைசி வரையும் அவனுக்கு மேல ஒரு சாபத்தை தான் வச்சிருப்பாரு. அவன் கிளாஸை விட்டு வெளியே போற வரைக்கும் அவன் சரியில்லைங்கிற அந்த கட்டத்தில் தான் அவர் பார்த்துட்டு இருப்பாரே தவிர அந்த உண்மையான அன்போடு அவனை பார்க்க முடியாது. இவனும் அவர் சொல்ற எந்த விஷயத்துக்கும் கீழ்ப்படிய மாட்டானால அப்படி ஒரு உண்மையான அன்பு இல்லாமல் போய்விடுகிறது. அல்லேலூயா. அதே மாதிரிதான் திருச்சபைகளும் இன்னைக்கு சில நேரங்கள்ல ஊழியக்காரர்கள் சொல்லுகிற அந்த விஷயத்தை சில பேர் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்ப ஒரு சபைக்கு போயிருந்தேன். இந்த சபையில போயிருக்கும்போது நிறைய அவர் அந்த பாஸ்டர் ரொம்ப நாளா சில விஷயங்களை பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாராம். அந்த மக்கள் கேட்கவே இல்லையா. ஆனா ஒரு நாள் போன் பண்ணாரு, பாஸ்டர் லட்சங்களை கொடுத்து நாங்க என்ன பண்ணோம், லட்சங்களை செலவு பண்ணி கூட்டம் நடத்தணும் பாஸ்டர், எந்த விதமான ஆசீர்வாதமும் எங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு இல்லை பாஸ்டர். ஆனா உங்களை வச்சு ஒரு மீட்டிங் நடத்தணும், எவ்வளோ வருஷமா நான் தடைப்பட்ட எத்தனையோ விஷயங்கள் எங்களுக்கு அன்னைக்கு கடவுள் வாய்க்க பண்ணாரு, இப்ப எங்க மக்கள் எங்களை நேசிக்கிறாங்க பாஸ்டர், உண்மையிலேயே உங்க மீட்டிங் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது, ரொம்ப பயனுள்ளதா இருந்தது, ரொம்ப நன்றி பாஸ்டர்னு சொல்லி அவரு சொன்னாருங்க. சொல்லி ஸ்தோத்திரம் மறுபடியும் நான் உங்களை கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்கிறேன். 3வது முறையா. ஏற்கனவே 2 முறை போயிட்டு வந்துட்டோம், மறுபடியும் போகணும், நீங்க வரணும், நீங்க வந்தாதான் எங்களை சபை கொஞ்சம் கலகலப்பா இருக்கு என்று சொல்லி அவர்கள் சொல்லுவதற்கு ஏதுவாக கர்த்தர் நடத்துகிறார். பாருங்கள், அந்த உண்மையான அன்பு அந்த மக்களுக்குள்ள வந்துருச்சு. அந்த அன்பை
வெளிப்படுத்துறதுக்கு தான் நம்ம மாதிரி ஒரு சில தூண்டுகோல் சில பேர் தேவைப்படுறாங்க. அப்ப அந்த அன்பை தூண்டி விட்டு, அந்த அன்பு என்ன செய்யணும், அப்படியே எரிய விட்டு, அந்த அன்பை வளர விட்டு என்ன செய்யணும், அப்படி வேடிக்கை பார்க்கணும். அந்த மாதிரி சில அன்பு அவங்களுக்குள்ள வந்த பிறகு அவங்க சொல்றாங்க, இப்ப எங்க சபையில பெரிய ஆசீர்வாதம் இருக்கு பாஸ்டர், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சபையில இருக்கிறவங்க தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் தேவ அன்பில நிறைஞ்சு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறோமா, அதனால ஆமாப்பா கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. சில பேருக்கு அந்த ஒத்து போக மாட்டாங்க யாரு கூடயும். சில நேரத்தில் சண்டை போடுவாங்க, சில நேரத்தில் புறம்படுவாங்க. ஸ்தோத்திரம். இங்க கூட பார்த்தீங்களா, இப்போ நம்ம வசனம் வாசிக்க சொன்னா வாசிக்க தெரிஞ்சவங்களாம் அப்படி வாயை மூடி கொண்டு அப்படியே உட்காந்துருக்கிறாங்க. வாசிக்க தெரியாதவங்க திக்கு முக்காடி பண்றாங்க. இது என்ன, இது தேவ ஆவியான் நடத்துதுல? அதான் கிடையாது. உண்மையான அன்பா? இது கிடையாது. இது அன்பே கிடையாது. ஸ்தோத்திரம். அப்ப நம்ம வாசிக்க தெரியாதவன மாதிரி அடைக்கப்பட்டவன் மாதிரி இருக்கணும். அப்ப அநேக ஆசீர்வாதங்களுக்கும் அப்படிதான் நம்ம இருக்க வேண்டியிருக்கும். வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி நல்ல நேரங்கள்ல கர்த்தருக்காக பயன்பட வேண்டியவங்க, நான் அடக்கி இப்படிதான் உட்கார்ந்துருப்பேன், நான் இப்படிதான் இருப்பேன்னா நீ ஆண்டவரை சோதிக்கிறேன்னு அர்த்தம். அவரும் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டிய நேரத்துல அப்படிதான் உட்கார்ந்துருப்பாரு. நீ எந்த அளவின்படி அளக்குறியோ அந்த அளவின்படி உனக்கு அளக்கப்படும். அல்லேலூயா. ஆமாங்க, உண்மையாதான். ஸ்தோத்திரம். உண்மையான அன்பு இருந்தா உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க அப்படி பண்ணுவீங்களா? யோசிச்சு பாருங்க. அது எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு காரியம் அது. யாருமே வாசிக்கல, தள்ளாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தாண்டுது. அப்போ வாசிக்க தெரிஞ்ச நாம அப்படியே அடங்கி ஒடுங்கி உட்கார்ந்து இருந்தா அங்க பாக்குற தெய்வத்துக்கு எப்படி இருக்கணும்? நல்லா யோசிச்சுப்பேன். நல்லா யோசிச்சுப்பேன். உங்க உண்மையான அன்பு தானே இருக்கு உங்களுக்கு. இருக்கா இல்லையாங்கிறத இப்ப நீங்க முடிவு பண்ணுங்க. நட்புகளை காத்துக்கொள்ள என்ன இதுதான். அதாவது அன்பு இருக்கணும். எல்லாரும் மேலும் உள்ள ஒரு அன்பு இருக்கணும். சோதரன், நம்மால ஒரு இடரல் வரக்கூடாது. இடரல் வருவது அவசியம் தாங்க. ஆனா யார் மூலமா வருதோ அவனுக்கு ஐயோன்னு இருக்கு. யோசிச்சு பாருங்க. இடரல் வருவது அவசியம் தான். ஆனா யார் மூலமா வருதோ அவனுக்கு ஐயோ. ஸ்தோத்திரம். வரக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு இடரல் வரக்கூடாது. அந்த கேப்பை நாம அடைக்கணும். அதுக்குதான் நமக்கு ரட்சிப்பு, அதுக்குதான் நமக்கு அந்த விசுவாசம், அதுக்குதான் அந்த அன்பு. அதை அடைக்கணும். எந்த இடத்துலயும் போய் அடைக்கணும். ஒருத்தன் கஷ்டப்படும் போது கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறது கிறிஸ்தவம் இல்ல. அந்த நேரத்துல அவங்களுக்கு உதவிடுகிற அந்த நல்ல குணங்கள் நமக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இதை பார்க்கணும். இது சத்துருக்கள் செய்யற வேலை. பாத்தீங்களா, இதெல்லாம் சத்துருக்களுடைய வேலை. சத்துருக்கள் தான் அப்படி செய்வாங்க. பழி வாங்கும் தன்மையுடையவர்கள் அப்படி இருப்பாங்க. ஸ்தோத்திரம். எப்படி வேணாலும் இருங்க, கூலி அவர் தான் தருவாரு, வாங்கிக்கங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சத்தமா ஒரு அலையில சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, அடுத்து என்னது? அன்போடு. அடுத்து சொல்றாரு, என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை. வசனங்களின் சட்டம். ஆமா, வேத வசனம் நமக்கு நிறைய சட்டங்களை கொடுத்திருக்கிறது. ஆனா பைபிள்ல நமக்கு கற்பனைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சட்டங்கள் என்று சொல்லும் போது அதான் கற்பனைகள். கற்பனைகள். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனங்களை கை கொள்ளுவான், ஆரோக்கியமான உபதேசங்களை கை கொள்வான். நீ அன்பா தானே இருக்க, என் மேல அன்பா தானே இருக்க, அப்ப என் வசனத்தை கை கொள். ஸ்தோத்திரம். கை கொள்ளுங்க, என் வார்த்தையை கை கொள்ளுங்க என்று சொல்கிறார். நல்ல கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை கை கொள்வதற்கு நமக்கு வேற என்ன ஆயுதம் தேவை அப்படின்னா அன்பு தான் தேவை. அன்பு இருந்தா போதும், வசனங்களை கை கொள்ளலாம். அவன் அந்த யாரெல்லாம் அவரிடத்துல அன்பா இருக்கிறாங்களோ அவங்க அவங்க வசனத்தை கை கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். வசனத்தை கை கொள்ளணும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வசனத்தை கை கொண்டிருக்கணும். சோதனை. ஏன்னா அதுலதான் கர்த்தர் நமக்கு ஒரு திறந்த வாசல் வச்சிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு பாருங்க. 3ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம். Praise God. Hallelujah. ஸ்தோத்திரம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். பாத்தீங்களா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இப்ப நம்ம வாசல்லாம் அடைக்கப்பட்டதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, எல்லா வசனத்தையும் வெளியே வச்சுட்டோம். இந்த வசனமா நமக்கு வேண்டாம், இந்த வசனமா நமக்கு வேண்டாம், இந்த வார்த்தையா இது ரொம்ப கடினமா இருக்கு, இந்த வார்த்தையா இதெல்லாம் வேண்டாம். அப்படி இந்த காய்கறி கடையில போய்
காய்கறி வெரைட்டிஸ் அப்படியே பார்த்து ஒதுக்கி 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 வைப்பாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி இப்ப என்ன பண்ணிட்டாங்க, எல்லா காய்கறியும் ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிற மாதிரி வசன சட்டங்களையும் ஒதுக்கி ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஒதுக்கி வச்சுட்டு இப்ப அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, வளர முடியல. என்ன செய்யறாங்க பாருங்க. அல்லேலூயா. எவ்வளவு பயங்கரமாயிடுச்சு பார்த்தீங்களா? ஆண்டவர் எவ்வளவு அறிவு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனங்களை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன். அந்த வசன சட்டங்களை நீ கை கொள்ளும் போது அதனால உண்டாகிற ஒரு பெரிய நன்மை என்ன தெரியுமா? இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு திறந்த வாசல். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில கர்த்தர் திறந்த வாசலை வச்சிருக்கிறார். அதை ஒருவனும் கூட்ட மாட்டான்னு சொல்லிட்டார் ஆண்டவர். ஆனா நீ வசனங்களை கை கொள்ளணும். கூடுமான வரைக்கும் உனக்கு எவ்வளவு வசனங்களை கை கொள்ள முடியுமோ அந்த வசனங்களை கை கொள்ளும். இப்படி யாரும் யோசிக்கிறது இல்லை. நான் வசனத்தை கை கொள்ளணும், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கை கொள்ளணும். அப்படி ஒவ்வொரு வசனத்தையும் எழுதி வைக்கணும். 10 கற்பனைகள் எடுத்துங்களேன். கற்பனை என்று சொல்லுகிறது, என் கற்பனைகளை இயேசு கை கொண்டார், அந்த கற்பனைகள் நாமும் கை கொள்ளணும்னு சொல்லிட்டார். அதனால ஒருவன் என் அன்பா இருந்தால் அவன் கற்பனைகளை கை கொள்வான்னு சொல்லிட்டார். அதான் வசனங்கள் சட்டத்திட்டங்களை கை கொள்வதும் கற்பனைகளை கை கொள்வதும் ஸ்தோத்திரம் 10 கற்பனைகளை கை கொள்வதும் வசனங்களை கை கொள்வதும் எல்லாம் ஒண்ணுதான். ஸ்தோத்திரம். அப்போ இந்த வசனங்களை கை கொள்ளணும். 10 காரியங்களை நம்ம பார்த்தோம். 10 ஸ்தோத்திரம். மொத்தம் கற்பனை என்று சொல்லும் போது நமக்கு 613 கற்பனைன்னு வச்சுக்கோங்க. 613 கற்பனை இருக்குல்ல, அந்த 613 கற்பனைகள்ல எல்லா கற்பனையும் நம்மளால கை கொள்ள முடியாது தான். ஏன்னா யாருமே அதை பண்ணல, இயேசு பெருமானை தவிர யாருமே அந்த கற்பனைகள்லாம் அதிகமா என்ன செய்யல, கை கொள்ள முடியல. மற்றபடி மீறி எல்லாரும் என்ன செஞ்சாங்க, தங்களால் இயன்ற சிலவற்றை கை கொண்டு மீறி எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. ஆகவே நீங்களும் நானும் இன்றைக்கு அருமையான தெய்வ பிள்ளையே அந்த நட்பொருளை காத்துக்கொள்ளணும். என்ன நட்பொருள்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஃபர்ஸ்ட் நம்ம விசுவாசத்தை பார்த்தோம், அடுத்தது அன்பை பார்த்தோம். சட்ட திட்டங்களுக்கு, வசன சட்ட திட்டங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். பாருங்க, இந்த மாதிரி நல்ல அனுபவங்களை எத்தனை பேர் நம்ம உடையவங்களா இருக்கிறோம்? இதுக்காக தான் நம்ம காலையில கர்த்தரை தேடி வரோம். இதுக்காக தான் நம்ம தினந்தோறும் பைபிள் படிக்கிறோம். இதுக்காக தான் ஊழியக்காரங்க நம்ம நடத்துறாங்க. இதுக்காக தான் நம்ம தினமும் ஜெபம் பண்றோம். என்னத்துக்கு ஜெபம் பண்றோம்? இதெல்லாம் செய்வதற்கு தான், இப்படியெல்லாம் நம்ம நடப்பதற்கு தான். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்நாள்ல இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசீர்வாதங்களை தேவ சமூகத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அந்த நட்பொருளை நீ காத்து கொண்டு இருந்தால் ஸ்தோத்திர இயேசு கிறிஸ்து அந்த ஸ்தோத்திர பவுல் சொல்லும் போது, ஜீவாதிபதியாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது அதை நான் பெற்றுக்கொள்வேன், சுதந்திரமாய் பெற்றுக்கொள்வேன்லாம் சொல்றேன். அந்த வாடாத கிரீடம், அந்த ஜீவ கிரீடம், இதெல்லாம் நமக்கு தான். ஸ்தோத்திர. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்க தேவ சமூகத்துல உங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கலாமா? அந்த விலையேறப்பட்ட அந்த நட்பொருளை, விசுவாசம், அன்பு, சட்ட திட்டங்கள், இதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிந்து நடக்க இந்த கால வேளையிலே நமக்கு ஒரு கிருபை தந்து கர்த்தர் வழிநடத்த முடியா. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்துவோம். அப்படியே கரங்களை உயர்த்துவோம் பார்க்கலாம். அப்படியே கரங்களை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரம், சோதரம், சோதரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். உங்க கிருபையினால் இரக்கத்தினாலும் மற்றும் எங்களோடு கூட இருந்து வசனத்தை கொண்டு சற்று நேரம் எங்களோடு உரையாடி பேசி கொண்டிருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கேட்ட வசனத்தின்படி அந்த நட்பொருளை நாங்கள் காத்துக்கொள்ளக்கூடியவர்களாக அன்போடும், ஆண்டவரே இந்த விசுவாசத்தோடு அன்போடும், அந்த சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிற நல்ல அனுபவங்களோடும் உங்களுடைய சமூகத்தில் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். தடைகள் யாவை நீக்கி போடும், அதிசயங்களை காணப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். காட் பிளஸ் யூ.